அருந்தனை ஆணை முகந்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகன். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அருட்குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஜோதிட ஆய்வு குழந்தை எப்போது பிறக்கும், புத்திர பேரு, பிள்ளை பேரு, சந்தானம், 16 விதமான செல்வங்களில் மிகவும் தலை சிறந்ததாக சொல்லப்படக்கூடியது புத்திரப்பேறு. குரலினிது யாழினிது என்போர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. மழலை செல்வம் குழந்தை பேரு அப்படிங்கிறது மிகவும் அருமையான ஓர் அரும்பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது. கோடி கோடியாக பணம் கொட்டி கொட்டி சம்பாதித்து வைத்திருந்தாலும் அதனை அனுபவிக்க ஓர் குழந்தை இல்லை என்பது மிகவும் வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு தம்பதிக்கு குழந்தை எப்பொழுது அமையும் என்பதனை அட்சய லக்ன பத்ததி முறையின் மூலமாக மிகவும் துல்லியமாக ஆராய்ந்து பார்க்க முடியும். அதனை தான் இன்று பார்க்க இருக்கிறோம். பொதுவாக குழந்தை பேறு பற்றிய கேள்விக்கு ஆண் பெண் இருவரின் ஜாதகத்தையும் ஆராய்வதே சாலச் சிறந்ததாக இருக்கும். ஒரு ஆணுக்கு ஜாதக ரீதியாக தைரிய வீரியஸ்தானங்களில் அல்லது பூர்வ புண்ணியஸ்தானங்களில் ஏதும் குறைபாடு இருக்கிறதா, அல்லது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்று கூறும்படியான மறைவு ஸ்தானங்களில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கான காலகட்டங்கள் இருக்கிறதா, அல்லது அவரின் ஜாதகப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானங்களில் குழந்தை பேருக்கு ஏதேனும் தடை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதா என்பதனை ஆராய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து அதற்கு உரிய விஷயங்களை நாம் முறைப்படி செய்யும் பொழுது புத்திர பாக்கியம் என்பது சிறப்பாக அமைவதற்கான காலகட்டங்கள் உருவாகும். இந்த ஸ்கிரீன்ல 2 ஜாதகம் கொடுத்திருக்கேன். முதல்ல இருக்கிற ஜாதகம் ஆணுடைய ஜாதகம், 2ஆவதா இருக்கிறது பெண்ணுடைய ஜாதகம். இப்போ முதல்ல தனித்தனியே இந்த ஜாதகர்களுடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஜாதகருக்கு ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்றது மீன லக்னம். தற்சமயம் அவருக்கு நடக்கக்கூடிய அட்சய லக்னம் என்பது மிதுன லக்னம். சரிங்களா? சரி, இப்ப இவரோட ஜாதக நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஜாதகர் தற்சமயம் அவருடைய எண்ணம், செயல் அப்படிங்கிறது எல்லாம் வீடு அல்லது வண்டி வாகனம், அப்படி இல்லைன்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதனையே கருத்தில் கொண்டவராக இருப்பார். ஜாதகருடைய குடும்ப நிலை என்பது பாக்கியமாகவும் அதே சமயம் அதில் ஓர் அழுத்தமான நிலையும் இருப்பதாக தெரிகிறது. ஜாதகரின் தைரிய வீரியஸ்தானம் என்பது அழுத்தமாகவும் மறைவு ஸ்தானத்திலும் இருக்கின்றது. ஜாதகருடைய தாயார் அல்லது வண்டி வாகனத்திற்காக ஜாதகர் ஏதேனும் விரயம் செய்து கொண்டிருப்பார். இவருடைய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகப்பட்டது தற்சமயம் மனமகிழ்ச்சியிலும் விரயத்திலும் அமைந்திருக்கிறது. அதாவது குழந்தைக்கு 5ஆம் பாவகம் ஆய்விற்கு எடுத்துக் கொள்ளப்படும். இவர் தற்சமயம் இவர் குழந்தைக்காக விரயம் செய்வார் என்ற நிலை இவருக்கு இருக்கிறது. இவருக்கு தீரக்கூடிய பிரச்சனையாக குழந்தை சார்ந்த யோசனை அல்லது அதை ஒட்டிய விரயம், அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தம் இவருக்கு அதிகமாக இருக்கிறது. இவர் மனைவியின் வகையில் இவருக்கு ஒரு அழுத்தமும் அதனை ஒட்டி ஓர் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடும். இவருக்கு தீராத பிரச்சனை இவர் செய்யக்கூடிய விரயங்களால் அமையக்கூடிய சூழல் இருக்கிறது. இவருக்கு இஷ்ட தெய்வத்தின் மூலம் அனுகூலம் உண்டு, ஆனால் அது ஓர் தீராத பிரச்சனையாக தற்சமயம் இருப்பதற்கான சூழல் இருக்கும்.
ஜாதகர் தொழில் சார்ந்த அழுத்தத்திலும் இருக்கிறார். இவருடைய லாபஸ்தானம் என்பது அழுத்தமாகவும் இவருடைய லாபம் விரயமாகவும் அமையக்கூடிய சூழலாக இருக்கிறது. ஜாதகர் தற்சமயம் விரயம் எதற்காக செய்வார் என்றால், இவருடைய வீடு மற்றும் வண்டி வாகனத்திற்காக இவர் விரயம் செய்வார் என்ற சூழல் இவருடைய ஜாதகப்படி இருக்கிறது. சரி, இப்பொழுது பெண்ணின் ஜாதக நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதனை பார்ப்போம். இந்த பெண் மிதுன லக்னத்தில் பிறந்தவர். தற்சமயம் இவருக்கு அட்சய லக்னம் என்பது சிம்மத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஜாதகர் பாக்கியமாக இருக்கிறார் இஷ்ட தெய்வத்தின் அருளினால். இவருடைய குடும்பம் மிகவும் பாக்கியமான நிலையில் இருக்கிறது. இவர் அதிகம் குடும்பத்தை பற்றியே பேசுவார். தன் பிறந்த வீட்டு பெருமை அதிகமாக பேசக்கூடிய சூழல் இருக்கும். இவர் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் இவருக்கு அழுத்தத்தையே கொடுக்கும். ஒரு விதமான குருட்டுத்தனமான முயற்சி 3-8 சம்பந்தப்படுவதால் குருட்டுத்தனமான முயற்சியினை மேற்கொள்கிறார் என்று கூறக்கூடிய நிலை இருக்கும். இவருக்கும் இவருடைய தாயாருக்குமான உறவு நிலை என்பது மிகவும் திருப்திகரமாக இருக்கும். இவருடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாயாருடைய தலையீடு என்பதும் இருக்கக்கூடும். இவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் குலதெய்வத்தின் அருள் உண்டு. மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். இவருக்கு தீரக்கூடிய பிரச்சனையாக இவருடைய எண்ண ஓட்டம், அதாவது மனோவிரயம் என்று சொல்லும்படியான நிலை இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்த இவங்க அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவருடைய ஜாதகத்துல இவருடைய கணவர் சார்ந்த ஒரு அழுத்தம் இவருக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இந்த மன அழுத்தத்துக்கான காரணம் அல்லது கணவர் சார்ந்த அழுத்தத்துக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது, கணவர் செய்யக்கூடிய விரயம் அது சார்ந்து வரக்கூடிய பொருளாதார நிலையை யோசித்து இவர் அழுத்தத்திற்கு உள்ளாவார் அப்படிங்கக்கூடிய நிலை இருக்கு. சரி, இவருக்கு இஷ்ட தெய்வ அனுகிரகம் உண்டா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா உண்டு. இவருக்கு மன அழுத்தம் இருப்பதற்கான சூழல் இருக்கிறது. இவருடைய லாபாதிபதி விரயத்தில் இருப்பதால் இவர் குடும்பத்தில் வரக்கூடிய லாபம், இவர் கணவர் மூலியமாக வரக்கூடிய லாபம் விரயமாக சென்று கொண்டிருக்கும். ஆகையினால் இவருக்கு அழுத்தம் உருவாவதற்கான சூழல் உண்டு. இப்போ இந்த தம்பதி 2 பேருக்குமே ஜாதகம் தனித்தனியே நாம பார்த்துட்டோம். இப்போ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை என்ன அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆண் ஜாதகர் கணவர் விரயம் பண்றார். வீடு வண்டி வாகனத்துக்காகவும் தாயாருக்காகவும் குடும்பத்துக்காகவும் விரயம் பண்றார். அந்த விரயத்தை ஒட்டி வரக்கூடிய பொருளாதார சிக்கலை மனைவி அதிகமா யோசிக்கிறதுனால இவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. இப்ப பொதுவா அட்சய லக்ன பத்தி முறையில இந்த ஜோதிட ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு ஆய்வு பண்றாங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குண்டான உறவு நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க கணவருக்கு 7ஆம் இடம் அழுத்தமாகவும் அவங்க மனைவியோட ஜாதகத்துல கணவரான 7ஆம் இடம் அழுத்தமாகவும் இருக்கு. 2 பேருமே அழுத்தத்துல இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு ஆராயும் போது 2 பேருடைய மாமியார், உதாரணத்துக்கு கணவருடைய ஜாதகத்துல அவங்களுடைய மாமியார், அதாவது மனைவியின் அம்மா அவங்களும், மனைவியோட ஜாதகத்துல அவங்களுடைய மாமியார், அதாவது கணவருடைய அம்மா அவர்களும் குடும்பத்துக்குள்ள தலையீடு செய்து அதிகமா டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இவங்களோட ஜாதகத்துல அமைந்திருக்கு. சோ அழுத்தமான சூழல் இருப்பதனால் இவர்களுக்கு குழந்தை தாமதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. சரி, இவங்களுக்கு நவாம்சமான D9 அப்படிங்கிறது ஜாதகர் ஆண் ஜாதகத்திற்கு நிகழ்காலமாகவும் பெண் ஜாதகத்திற்கு கடந்த காலமாகவும் இருக்கு. ஆக தற்சமயம் இந்த நிலை மாறுவதற்கான சூழலும் இருக்கிறது. சோ கூடிய விரைவிலேயே இவர்களுக்கு குழந்தை பேரு அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது.
அதை ஒட்டி இவர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதாவது மாமியார் தலையீடுகளை தவிர்த்து இவர்கள் கணவன் மனைவியாக ஒருமித்து வாழ்வார்களேயானால் கூடிய விரைவில் இவர்களுக்கு புத்திர சந்தானம் அமைவதற்கான வாய்ப்பு இவருடைய ஜாதகத்தில் உள்ளது என்பதனை பலனாக தெரிவித்து இந்த அரியதொரு வாய்ப்பை நல்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி.